அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம், காடுவெட்டிபாளையம், கோயம்புத்தூர் மாவட்டம். பொதுவாக பசங்களுக்கெல்லாம் பார்த்தா 32 வயசு 33 வயசு ஆகி இன்னும் திருமணம் ஆகாதவங்க நிறைய இருக்காங்க. அதே மாதிரி பொண்ணுகளும் அப்படித்தான் 30 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாதவங்க நிறைய இருக்காங்க. அதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன், அதை கடைபிடியுங்கள். செலவு இல்லாத பரிகாரம், நீங்களே உங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம். அது லக்கண வாரியாக வரும். மேச லக்கணம், ரிஷப லக்கணம், மிதன லக்கணம்னு 12 லக்கணத்துக்குமே ஒவ்வொரு லக்கணத்துக்குமே தனித்தனியாக வீடியோ போடுற அடுத்தடுத்த வீடியோவாக 12 வீடியோ வரும். திருமண பரிகார வீடியோ, அதை கடைபிடியுங்கள். முதல்ல மேச லக்கணம். மேச லக்கணத்தில் பிறந்தவர்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, மேச லக்கணத்துக்கு லக்கணாதிபதி செவ்வாய், 7ஆம் அதிபதி சுக்கிரன். லக்னாதிபதி செவ்வாயினுடைய தானியம் இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கலைங்க, பழைய மூல நூல்கள் இருக்கிறது, குருநாதர்கள் சொல்லி கொடுத்தது. மேச லக்கணத்துக்கு லக்னாதிபதி செவ்வாயுடைய தானியம் துவரைப்பருப்பு. 7ஆம் அதிபதி சுக்கிரன், சுக்கிரனுடைய தானியம் மொச்சைக்கொட்டை. இப்போ மொச்சைக்கொட்டையுமே துவரைப்பருப்பையுமே ஒவ்வொரு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி, அதுக்கு மேலே தீபம், மண் விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, 5 முகம் தீபத்தை போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. அதாவது செவ்வாய்க்கிழமையுமே வெள்ளிக்கிழமையுமே வாரத்துக்கு 2 முறை தொடர்ந்து 16 வாரம் இப்படி பண்ணிகிட்டே வந்துட்டுருங்க. உங்களுடைய தடை நிவர்த்தியாகும். செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.